ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை மற்றும் திருப்பதியில் டிடிடி ரூம்ஸ் ஆன்லைனில் எப்படி புக் செய்யணும் என்கிற தகவல்களை முழுமையாக பார்க்கலாம். இன்று ஜூன் 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு 2025 செப்டம்பர் மாதத்திற்கான திருமலா திருப்பதி தலக்கோனா மற்றும் ஒண்டிமிட்டாவினுடைய ஆன்லைன் ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகுது. இந்த ரூம்களை டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நாம் புக் பண்ணிக்கலாம். திருமலை மற்றும் திருப்பதியில் ஆன்லைனில் ரூம் புக் செய்வதற்கு ஏதாவது ஒரு திருமலை தரிசன டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம். தலக்கோனா, ஒண்டிமிட்டா மற்றும் கீழ்த்திருப்பதியில் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிடிடியினுடைய தொல்லப்பா கார்டன்ஸ் ரூம் புக் செய்வதற்கு எந்தவித தரிசன டிக்கெட்டும் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. தலக்கோனா மற்றும் ஒண்டிமிட்டாவில் நீங்கள் ரூம் புக் செய்ய விருப்பப்பட்டால் அந்த லொக்கேஷனை செலக்ட் செய்து நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொல்லப்பா கார்டன்ஸ் ரூம் புக் செய்ய விருப்பப்பட்டால் செலக்ட் லொக்கேஷனில் வெறுமனே திருப்பதி என்று கொடுத்துருப்பாங்க. அந்த லொக்கேஷனை செலக்ட் செய்து நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒண்டிமிட்டா, தலக்கோனா, சிம்பிளாக திருப்பதி என்று கொடுத்துருக்கக்கூடிய இந்த 3 லொக்கேஷனை நாம் செலக்ட் செய்யும் பட்சத்தில் அந்த மாதத்தினுடைய எல்லா நாட்களுமே நமக்கு புக்கிங்காக அவைலபிளாக இருக்கும். இதே திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் அல்லது திருமலா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷன் செலக்ட் செய்யும் போது நம்முடைய தரிசன நாளும் தரிசனத்திற்கு முதல் நாளும் இந்த 2 நாட்கள் மட்டும்தான் புக்கிங்காக அவைலபிளாக இருக்கும். இந்த 2 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் செலக்ட் செய்து நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆகஸ்ட் 31ஆம் தேதியினுடைய ரூம் புக்கிங் போன மாதமே கம்ப்ளீட் ஆகிட்ட காரணத்தினால இப்போ ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகாது. செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி மட்டும்தான் ரூம் புக்கிங்காக அவைலபிலிட்டி காமிக்கும். இப்போ லொக்கேஷன் பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து செக்இன் டைம் ஸ்லாட் பற்றி பார்க்கலாம். ஒரு நாளில் இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தை 6 மணி நேரமாக டிவைட் செய்து 4 டைம் ஸ்லாட்டாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த செக்இன் டைம் ஸ்லாட் என்பது நம்முடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் செய்வதற்காக மட்டுமே தான் கொடுத்துருக்காங்க. சிலர் இந்த 6 மணி நேரம் மட்டும்தான் நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமில் தங்க முடியுமான்னு கேட்குறீங்க. செக்இன் டைம் ஸ்லாட் என்பது அந்த 6 மணி நேரத்திற்குள்ளே போய் நாம் எங்கே ரூம் புக் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல நம்முடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் செய்வதற்காக கொடுக்கப்படக்கூடிய டைம் ஸ்லாட். நீங்கள் ஒண்டிமிட்டா, தலக்கோனா மற்றும் திருப்பதி லொக்கேஷன் செலக்ட் செய்து ரூம் புக் செஞ்சுருக்கீங்கன்னா அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு டைரெக்டாக போய் நீங்கள் ரூம் ரெசிப்டை ஸ்கேன் செய்த நேரத்திலிருந்து 24 மணி நேரம் உங்களுக்கு அலாட் ஆன ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாம். இதே நீங்கள் திருமலா லொக்கேஷனுக்கு ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா ARP கவுண்டரில் போய் நீங்கள் ரூம் ரெசிப்ட் ஸ்கேன் செய்து உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்த நேரத்தில் இருந்து 24 மணி நேரத்திற்கு நீங்கள் உங்களுக்கு அலாட் ஆன ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாம். செக்இன் டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் கொஞ்சம் கவனமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனுக்காக ரூம் புக் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் எப்போ போய் ரீச் ஆவீங்களோ அந்த டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த 6 மணி நேரம் செக்இன் டைம் ஸ்லாட்டுக்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் போய் நம்ம ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணலாம். ஆனால் செக்இன் டைம் ஸ்லாட்டுக்கு 1 நிமிடம் டிலேடாக போனாலும் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ரூம் புக்கிங்கை கேன்சல் பண்ணிடும். அதற்கடுத்து அந்த ரூமுக்காக நம்ம யார்கிட்டையும் போய் ரெக்வஸ்ட் பண்ண முடியாது. செக்இன் டைம் ஸ்லாட்டுக்கு முன்னாடி போகலாமான்னா ஒரு 30 நிமிடங்களுக்கு முன்னாடி போனால் நம்முடைய ரெசிப்டை ஸ்கேன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதற்கு ஏர்லியராக போனால் ரூம் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ணி தர மாட்டாங்க. இப்போ லொக்கேஷன் பற்றியும் செக்இன் டைம் ஸ்லாட் பற்றியும் பார்த்துட்டோம். அடுத்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும். நம்முடைய தரிசன டிக்கெட்டை வைத்து நம்ம ரூம் புக் செய்கிறோம்னா நம்முடைய தரிசன டிக்கெட்டில் இருக்கக்கூடிய பேர்கள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே டிஸ்பிளே ஆகும். அதில் 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். அதே போல் தரிசன டிக்கெட் இல்லாமல் நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்கன்னா 2 பேரினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்ம கொடுத்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம ரூம் புக் செய்தாலும் நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமில்
திருப்பதி ஆனாலும் திருமலை ஆனாலும் ஒண்டிமிட்டாவானாலும் தலக்கோனாவானாலும் நம்முடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்தும் கன்வீனியன்ஸ் பொறுத்தும் ரூம் சைஸை பொறுத்தும் எத்தனை பேர் வேண்டுமானாலும் தங்கலாம். நீங்கள் அந்த குறிப்பிட்ட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகக்கூடிய சமயத்தில் உங்ககிட்ட கேட்பாங்க, எத்தனை பேர் ரூமில் ஸ்டே பண்ண போகிறீங்க, எத்தனை ஜென்ஸ் ஸ்டே பண்ணுறீங்க, எத்தனை லேடிஸ் ஸ்டே பண்ணுறீங்க என்ற டீட்டெயில்ஸ் கேட்டு வாங்கிப்பாங்க. அப்போ நீங்கள் எத்தனை பேர் ஸ்டே பண்ணுறீங்க என்ற தகவல்களை கொடுத்தால் போதும். நாம் ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து டாரிஃப் மற்றும் கெஸ்ட் ஹவுஸ் செலெக்ஷன் ஆப்ஷன் இருக்கும். திருப்பதி லொக்கேஷனுக்கு நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்கன்னா டாரிஃபும் செலக்ட் பண்ண முடியும், கெஸ்ட் ஹவுஸும் செலக்ட் பண்ண முடியும். இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஒண்டிமிட்டா மற்றும் தலக்கோனாவில் ரூம் புக் பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மட்டும்தான் அந்த 2 லொக்கேஷன்லேயும் இருக்குது. ஸோ டாரிஃப் ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணி அந்த ஒரு கெஸ்ட் ஹவுஸ்லேயே நமக்கு ரூம் அலாட்மெண்ட் செஞ்சு கொடுப்பாங்க. இதே நீங்கள் திருமலா லொக்கேஷனுக்கு ரூம் புக் பண்ணுறீங்கன்னா டாரிஃப் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியுமே தவிர்த்து கெஸ்ட் ஹவுஸை நம்ம செலக்ட் பண்ண முடியாது. அந்த ஆப்ஷனும் நமக்கு டிஸ்பிளே ஆகாது. டாரிஃப் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். அதை மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். எப்போ நம்ம திருமலாவுக்கு போய் சிஆர்ஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டரில் போய் நம்முடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணுறோமோ அப்போது நம்முடைய மொபைல் நம்பருக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வரக்கூடிய சமயத்தில் தான் எந்த கெஸ்ட் ஹவுஸில் நமக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கு என்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிய வரும். நீங்கள் எந்த லொக்கேஷனில் ரூம் புக் செய்திருந்தாலும் சிஸ்டம் தான் வேக்கன்சியை பொறுத்து நமக்கு ரூம் அலாட்மெண்ட் செஞ்சு கொடுக்கும். ஸோ அப்படி அலாட் ஆகக்கூடிய ரூமை நம்ம எந்த விதத்திலையுமே மாற்றம் பண்ண முடியாது. எந்த ரூம் நமக்கு அலாட் ஆகியிருக்கோ அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண வேண்டியிருக்கும். திருமலா லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் எப்படி நாம் செலக்ட் பண்ணணும்னு கேட்குறீங்க. வேக்கன்சி பொறுத்து தான் நமக்கு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக இந்த கெஸ்ட் ஹவுஸ் அலாட் பண்ணி கொடுக்கக்கூடிய காரணத்தினால திருமலா கோவிலுக்கு பக்கத்தில் வேணும் அப்படின்னு நம்ம எங்கேயுமே போய் கேட்டு ரெக்வெஸ்ட் பண்ணி வாங்க முடியாது. அதே போல் 2 அல்லது 3 ரூம்லாம் நீங்கள் ஒரே சமயத்தில் புக் பண்ணியிருக்கீங்க, எங்கள் எல்லாருக்குமே ஒரே கெஸ்ட் ஹவுஸில் ரூம் கிடைக்குமானா அது நம்முடைய லக்கை பொறுத்து தான். ரேண்டமாக இந்த ரூம் அலாட்மெண்ட் ஆகக்கூடிய காரணத்தினால எந்த கெஸ்ட் ஹவுஸில் நமக்கு ரூம் அலாட் ஆகுதோ அங்கே தான் ஸ்டே பண்ண வேண்டி இருக்குமே தவிர்த்து ஒரே கெஸ்ட் ஹவுஸில் ரூம் வேணும்னு நம்ம ரெக்வெஸ்ட் பண்ண முடியாது. செப்டம்பர் மாதத்தில் பிரம்மோற்சவ நாட்களுக்கு எல்லா நாட்களுக்குமே திருமலா லொக்கேஷனுக்கு ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகுமா என்று சிலர் கேட்டிருந்தீங்க. போன வருடமும் அதற்கு முதல் வருடமும் பிரம்மோற்சவத்தினுடைய கருட சேவா அன்றும் அதற்கு முதல் நாளும் ஆன்லைனில் திருமலா லொக்கேஷனுக்கு ரூம் புக்கிங் பண்ணலை. பட் திருப்பதி லொக்கேஷனுக்கு எல்லா நாளுக்குமே ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகி இருந்துச்சு. கருட சேவா அன்றும் கருட சேவாவுக்கு முதல் நாளும் ரூம் தேவைப்படக்கூடியவங்க திருமலா லொக்கேஷனுக்கு டைரெக்டாக வந்து தான் ரூம் புக் செய்யக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆன்லைன் ரூம் புக்கிங் ஓப்பன் பண்ணலை. அதே ப்ரொசீஜர் இந்த வருடமும் ஃபாலோ செய்தால் செப்டம்பர் 28ஆம் தேதி கருட சேவா அன்றும் அதற்கு முதல் நாளான செப்டம்பர் 27ஆம் தேதிக்கும் திருமலா லொக்கேஷனில் ஆன்லைனில் ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகாது. ஆனால் திருப்பதி லொக்கேஷனுக்கு எல்லா நாட்களுக்கும் ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகியிருக்கும். திருப்பதி லொக்கேஷன் கிடைச்சா கூட பரவாயில்லைன்னா நீங்கள் அந்த நாட்களுக்கு திருப்பதி லொக்கேஷனுக்கு ரூம் புக் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் நேரடியாக போய் ஆஃப்லைனில் எத்தனை மணி நேரம் ஆனாலும் நாங்கள் திருமலா லொக்கேஷனில் ரூம் எடுத்துப்போம்னா நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணாமல் கருட சேவா அன்றோ கருட சேவாவிற்கு முதல் நாளோ நீங்கள் திருமலாவுக்கு போய் ஆஃப்லைனில் ரூம் எடுத்துக்கலாம். இதே நீங்கள் செப்டம்பர் 26ஆம் தேதிக்கு ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருக்கீங்க, 27ஆம் தேதிக்கும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி நாங்கள் அந்த ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாமான்னா 27ஆம் தேதிக்கும் 28ஆம் தேதிக்கும் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ஆப்ஷன் மட்டும் டிடிடி கொடுக்கக்கூடிய காரணத்தினால அன்றைய நாள் பிரம்மோற்சவத்திற்கு வரக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்தும் ரூம் வேக்கன்சியை பொறுத்தும் அந்த பிரம்மோற்சவத்திற்கான டிடிடி டெசிஷன்ஸ் பொறுத்தும் தான் 27ஆம் தேதிக்கு எக்ஸ்டெண்ட் செஞ்சு கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் தரிசன டிக்கெட் வச்சுருந்தீங்கன்னா அந்த டிக்கெட்டை காமிச்சு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் கேட்டு வாங்கிக்கலாம். பட் அது அந்த நாளினுடைய சூழ்நிலை பொறுத்தது தான். இப்போவே நம்ம கன்ஃபார்ம்டாக எதுவுமே சொல்ல முடியாது. பிரம்மோற்சவத்தினுடைய இந்த 2 நாட்கள் தவிர்த்து மற்ற எல்லா நாட்களுக்குமே திருமலா லொக்கேஷனில் ஆன்லைனில் ரூம் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் செலக்ட் லொக்கேஷனில் திருமலா திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் செஞ்சீங்கன்னா இமீடியட்டாக அந்த பேஜ் புக்கிங் ஹிஸ்ட்ரி பேஜுக்கு நமக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கே நீங்கள் எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணீங்களோ அந்த தரிசன டிக்கெட்டை செலக்ட் பண்ணி அந்த தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அக்காமடேஷன் லிங்க் கிளிக் செய்த உடனே மறுபடியும் கேலண்டர் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கேயும் ஒரு முறை நம்ம செலக்ட் லொக்கேஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. திருமலா திருப்பதி என்ற லொக்கேஷன் இருக்கும். மறுபடியும் ஒரு முறை லொக்கேஷனை
ஆப்ஷனை செலக்ட் செய்து நம்ம ரூம் புக் பண்ணிக்கணும். லொக்கேஷன், செக்இன் டைம் ஸ்லாட், தேதி, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், டேரிஃப், கெஸ்ட் ஹவுஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண பிறகு கீழே கண்டினியூ பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் டிக்கெட் வைத்து ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும். அதற்கு கீழே கண்டினியூ பட்டன் இருக்கும். இதே நீங்கள் டிக்கெட் இல்லாமல் புக் பண்ணுறீங்கன்னா 2 பேரினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸும் ஜென்ரல் டீட்டெயில்ஸும் என்டர் பண்ண பிறகு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம முன்னாடி பேஜில் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே கண்டினியூ டு பேமெண்ட் என்ற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். 3 பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். யூபிஐ, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு. இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ, எந்த ஆப்ஷன் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை செலக்ட் செய்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மோட் ஆஃப் பேமெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, அதில் ஒரு முறை எரர் வந்துருச்சுன்னா மறுபடியும் அதே மோட் ஆஃப் பேமெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணாமல் வேறொரு பேமெண்ட் மோட் ட்ரை பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். பேமெண்ட் கம்ப்ளீட் ஆன உடனே நமக்கு ரூம் புக்கிங்காக ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரும் ரூம் ரெசிப்ட்டும் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான டவுன்லோட் பட்டனும் டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ரூம் புக் ஆகலை, ஆனால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆகிடுச்சுன்னா 3 to 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே மறுபடியும் அந்த அமௌண்ட் உங்களுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மறுபடியும் நீங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து நீங்கள் 2 தரிசன டிக்கெட்டுகள் புக் செய்திருந்தால் மட்டுமே உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி தரிசன டிக்கெட் புக் பண்ணீங்களோ அதே மொபைல் நம்பர்லேயே மறுபடியும் லாகின் செய்து ரூம் புக்கிங்காக நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்போ ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரு டிக்கெட் மட்டும்தான் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க்கும் எனேபிள் ஆகாது. நீங்கள் ஆன்லைன்லேயும் ரூம் புக் பண்ண முடியாது. ஒரு தரிசன டிக்கெட்டை வைத்து ஐதர் திருமலா அல்லது திருப்பதி ஏதாவது ஒரு லொக்கேஷனில் தான் ரூம் புக் பண்ண முடியுமே தவிர்த்து ஒரே தரிசன டிக்கெட்டை வைத்து 2 லொக்கேஷன்லையும் ரூம் புக் பண்ண முடியாது. எங்களுக்கு கீழ் திருப்பதியிலுமே ஒரு நாள் ரூம் வேணும், அங்கே இருக்கக்கூடிய கோவில்களையும் சுற்றி பார்க்கணும், ஆனால் எங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து திருமலா லொக்கேஷனுக்கு ரூம் புக் பண்ணக்கூடிய பிளான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தரிசன டிக்கெட் இல்லாமல் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொல்லப்பா கார்டன்ஸ் ரூம் புக் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வைத்து தரிசன டிக்கெட் புக் செய்து திருமலா லொக்கேஷனுக்கு ரூம் புக் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் லாகினை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து இந்த திருச்சானூர் லொக்கேஷனுக்கு நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். அப்படி செய்தால் உங்களுக்கு 2 லொக்கேஷன்லேயுமே ரூம் புக் ஆகும். நாங்கள் 8 பேர் போகிறோம், ஆனால் 6 பேருக்கு ஒரே லாகின்ல இருந்து தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டோம், எங்களுக்கு ஒரே ரூம் தான் கிடச்சிருக்கு, அந்த ஒரு ரூமில் எங்களால் எல்லாராலையும் ஸ்டே பண்ண முடியாது, எங்களுக்கு 2வது ரூம் வேணும், என்ன ஆப்ஷன்னு கேட்கக்கூடியவங்களுக்கு ஒரு ரூம் நீங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணிட்டீங்க, ஒரு ரூம் டைரெக்டாக நீங்கள் திருமலைக்கு போய் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணிக்கலாம். இப்போ எந்த 2 பேரினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணீங்களோ அவங்கள தவிர்த்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆட்கள் யாராவது போய் ஆஃப்லைனில் ரூம் எடுத்துக்கிட்டால் அப்படி நமக்கு இன்னொரு ரூமும் கிடச்சிடும். அதில் கூட நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இருந்துக்கலாம். திருப்பதி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ரூம் பார்க்கக்கூடியவங்க டிடிடி விஷ்ணு நிவாசம் அல்லது மாதவம் கெஸ்ட் ஹவுஸை நீங்கள் செலக்ட் பண்ணி ரூம் புக் பண்ணிக்கலாம். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ரூம் தேவைப்படக்கூடியவங்க விஷ்ணு நிவாசம் செலக்ட் செய்து நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். திருமலாவானாலும் திருப்பதி ஆனாலும் வேறு எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் நமக்கு அலாட் ஆகியிருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் நம்முடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணக்கூடிய சமயத்தில் யார் 2 பேரினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்து ரூம் புக் பண்ணோமோ அவங்க இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரூம் அலாட்மெண்ட் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த 2 பேரில் யாராவது ஒருவர் கட்டாயமாக இருக்கணும். அந்த 2 பேருமே இல்லாத பட்சத்தில் நமக்கு ரூம் அலாட்மெண்ட் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. இப்போது நீங்கள் 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் செலக்ட் செய்து ரூம் புக் பண்ணிட்டீங்க, அவங்களால வர முடியல, அவங்களுடைய ஆதார் கார்டையும் ரூம் ரெசிப்டையும் ஃபோன் நம்பரையும் எடுத்துகிட்டு நாங்கள் போனோம்னா எங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் செஞ்சு கொடுப்பாங்களான்னா அப்படி கண்டிப்பாக செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அந்த 2 பேரில் யாராவது ஒருவர் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் அந்த 2இல் யாராவது ஒருவர் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். அதே போல் அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போன பிறகு நம்முடைய ரூம் ரெசிப்டையும் ஆதார் கார்டையும் சரி பார்த்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு ரூம் கீ கொடுப்பாங்க. யார் வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்தாங்களோ அவங்களே தான் ரூம்
வெக்கேட் பண்ணிவிட்டு கீ கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு முறை வெக்கேட் பண்ணக்கூடிய சமயத்தில் வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த 2 ஃபோட்டோவும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் காஷன் டெபாசிட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகும். ரூம் கீ வாங்கக்கூடியவர்களும் ரூம் வெக்கேட் செய்து ரூம் கீ ரிட்டர்ன் பண்ணக்கூடியவர்களும் ஒரே நபராக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக்கோங்க. அடுத்து ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் பற்றி பார்க்கலாம். எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் முதல் நாள் நம்ம ரூம் கீ வாங்கும் போதே ரூம் கீ கொடுக்குறவர்கிட்ட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் ரூம் தேவைப்படுது என்பதை சொல்லி நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவங்க ரூம் வேக்கன்சியை பொறுத்தும் அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்தும் வேக்கன்சி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா வேக்கன்சி கிடையாது, எக்ஸாக்டாக 24 ஹவர்ஸில் நீங்கள் ரூம் வெக்கேட் பண்ணி கொடுத்துடணும் என்பதையுமே இமிடியேட்டாக சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஒரே ப்ரொசீஜர். ஸோ ஃபஸ்ட்டு டே நீங்கள் கீ வாங்கும் போதே நீங்கள் எக்ஸ்டென்ஷன் தேவைப்படுது என்பதை கேட்டு ரெக்வெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எந்த கேஸாக இருந்தாலும் மேக்ஸிமம் நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமில் 2 நாட்கள் மட்டும்தான் தங்க முடியும். 3ஆவது நாள் எக்காரணம் கொண்டும் அந்த ரூமில் தங்குறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஒரு முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ ஒரு லொக்கேஷனில் ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரூமில் ஸ்டே பண்ண நாளில் இருந்து 30 நாட்கள் கம்ப்ளீட்டாக முடிந்த பிறகு தான் மறுபடியும் அதே மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி அதே லொக்கேஷனில் ரூம் புக் பண்ண முடியும். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.